sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான மரியாவிஷன் நண்பர்களே ஆரோக்கிய பெற்றவர்களை அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வாழ்த்துக்களை கூறி இந்த இறைவார்த்தை சிந்தனைக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை நாம் அனைவரும் நம்முடைய நண்பர்களோடு அன்பர்களோடு உற்றார்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம். எனவே உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய தொடர்ச்சியான செய்தியானது இன்று யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நூல் பிரிவு 20:19 உள்ள இறை வார்த்தைகள். அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று கூறினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம்முடைய கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதுமு என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடி இருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரை என் ஆண்டவர், நீரை என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை மீண்டும் ஒரு முறை உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை, உன்னதமான உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இறை வார்த்தைக்கு கடந்து செல்கின்றோம். இந்த இறை வார்த்தையானது நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுகின்ற, அதற்கு துணை நிற்கின்ற, அதை வலுப்படுத்துகின்ற, அதற்கு உறுதியூட்டுகின்ற ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். முதல் வாசகத்துல அதைத்தான் நாம் சிந்திக்கின்றோம். முதல் வாசகமானது திருத்தூதர் பணியிலே நாம் பார்க்கின்றோம். இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு அந்த சீடர்கள் தங்களுக்குள் இருந்த உடைமைகளை பகிர்ந்து கொண்டு, கடமைகளை பகிர்ந்து கொண்டு, உணவை பகிர்ந்து கொண்டு, ஜெபத்திலே தங்களை இணைத்து கொண்டு என்ன நடக்கிறதோ என்ற ஒரு பிரம்மையில் இருந்த காலகட்டம் அது. அதிலேதான் இந்த சீடர்களும் இருக்கின்ற பொழுது கதவுகளை மூடி வைத்து கொண்டு பயத்திலே இருக்கின்ற பொழுது இயேசு நடுவில் வந்து, உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சொல்லுகின்றார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற ஒரு சிந்தனையை நாம் எடுக்கின்றோம். காணாமல் நம்புவோம், காணாமல் நம்புவோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லுகின்ற ஐம்புலன்களால் நாம் அறிவை பெறுகின்றோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லுகின்ற ஐம்புலன்களால் தொடுவதற்கும், உணர்வதற்கும், சுவைப்பதற்கும், கேட்பதற்கும், நுகர்வதற்கும் நாம் இந்த புலன்களை பயன்படுத்துகிறோம். இவை நமக்கு அறிவை கொடுக்கின்றன. அதுல மிக முக்கியமான ஒன்று கண்கள். கண்கள் தான் நம்முடைய உடலுக்கு கதவுகள், ஜன்னல்கள், வழி என்று சொல்வார்கள். கண்கள் இல்லாமல் இருந்தால் எல்லாம் இருண்டு போய்விடும். எனவே காணாமல் விசுவசிப்போம், காணாமல் நம்புவோம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு கடந்த நிலையை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். தோமாவை பொறுத்த மட்டில் அவருக்கு விழாவிலே அந்த தழும்பை பார்க்க வேண்டும், கையில ஏற்பட்ட தழும்பை பார்க்க வேண்டும். கண்ணால் பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்று சொல்லுகின்ற விதத்துல அவருடைய நம்பிக்கையானது தாழ் நிலையில் இருந்தது. நம்பிக்கையானது தாழ் நிலையில் இருக்கிறார், குறைந்த நிலையில் இருக்கிறார், குறைந்த அளவில் இருக்கிறார். ஆனால் தோமா சீடர்களோடு இருந்தவர். அவர் இயேசுவை பார்த்திருக்கிறார், இயேசுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார், இயேசுவோடு உணவு அருந்தி இருக்கிறார், இயேசுடைய புதுமைகளை பார்த்து வியந்திருக்கிறார். இவையெல்லாம் இருந்த பிறகும் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில் அவர் என்ன செய்யவில்லை? வளரவில்லை, அதிகமாக வளரவில்லை, காணாமல் நம்புகின்ற அளவிற்கு வளரவில்லை. அண்மையிலே ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்தேன். இல்லத்து அரசி அவர்கள் அவருடைய வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு வந்திருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வீட்டிலே அழகான ஒரு அந்தோணியார் சுரூபத்தை எடுத்து வைக்கப் போகிறேன். அது இருந்தால் எனக்கு பலமாக இருக்கும், தைரியமாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்காக அவர் அங்கிருந்த கதவை எடுத்து மாற்றி, பக்கத்தில் இருந்த ஜன்னலை எடுத்து மாற்றி, வாஸ்து முறைப்படி எல்லாவற்றையும் மாற்றி அழகாக தயார் செய்கிறார். ஏனென்று மீண்டும் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது, எனக்கு அது விசுவாசத்தை ஆழப்படுத்தும், அது ஒரு தைரியத்தை கொடுக்கும் என்று சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் இத்தனை வருடங்கள் 40-50 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நம்பிக்கை வளரவில்லையா? வளர்ந்திருக்கிறது. ஆனாலும் இது இருந்தால் ஒரு சுரூபத்தை வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு அதை எப்பொழுதும் பார்க்கலாம், பார்த்து ஜெபம் செய்யலாம், ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வாதங்களை பெறலாம். உள்ளே வருகின்ற பொழுதும் வெளியே போகின்ற பொழுதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஆன்மீக வாழ்வினுடைய பல்வேறு படிநிலைகளிலே ஒன்று இந்த கீழ் தளத்தில் இருக்கின்ற ஒன்றுதான் இந்த சுரூபங்களை பார்த்து ஜபிப்பது என்று சொல்லக்கூடியது. ஆனால் ஆன்மீக வாழ்விலே மிக முக்கியமானது திருத்தூதர் பணியிலே என்று சொல்லப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி. அவர்கள் அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து இருந்தார்கள், சேர்ந்து ஜபித்தார்கள், சேர்ந்து உணவருந்தினார்கள், இறைவார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள், இறை அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள், ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள். அதான் சீடத்துவம் என்று சொல்லக்கூடியது. நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, உங்களை அனுப்புகிறேன். இந்த அனுபவத்தை கொடுப்பது சும்மா அல்ல, ஒரு அனுபவத்திற்காக வேண்டி மட்டுமல்ல, மாறாக நீங்கள் சென்று பணி செய்ய வேண்டும் என்பதற்காக. எனவே அன்று மலையில காட்சி கொடுத்த பொழுதும் அங்கே இருந்து விடலாமா என்று சீடர்கள் நினைத்த பொழுது, இல்லை, நாம் கீழே சென்று பணி செய்ய வேண்டும் என்று அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் என்று சொல்லுகின்ற தொடக்க நூலிலே ஆண்டவர் அருமையான இந்த நம்பிக்கைக்கான ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கிறார். அதுதான் வயதான பொழுதுல குழந்தையை பெறுகின்ற வாய்ப்பை ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் கொடுத்துக் கொள்ளும். சரி, அது அப்படியே முடிந்துவிட்டது என்று நினைத்தாலும் 140 வயதில் கூட ஆபிரகாம் பிள்ளைகளை பெற்றெடுத்ததாக விவிலியம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் ஆபிரகாமுடைய மனநிலை எத்தகையதாக இருந்திருக்கிறார்? எந்த ஊருக்கு சொல்கிறோம் என்பது கூட தெரியாமல் நடந்து சென்றார். புதிய ஊருக்கு சென்றார். புதிய கலாச்சாரம், புதிய மக்கள், புதிய இடம், எல்லாம் புதியது. அதுபோன்று 140 வயதுல குழந்தைகளை பெற்றெடுத்து உலகெங்கும் சென்று பரவ வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் என்ன நினைத்திருப்பார்?
140 வயது கடந்த நான் என்ன செய்து நினைத்திருக்கலாம், ஆனால் அவர் நினைக்கவில்லை. அவருடைய வழியாக உலகத்துல ஆண்டவர் பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார். மோசே பாலைவனத்தை கடந்து செல்லுகின்ற பொழுது எங்கோ கிடக்கின்ற கானான் தேசத்தை பற்றி அவர் கனவு கண்டார். ஆனால் கனவு கண்டோடு நிறுத்தவில்லை, மாறாக கடவுள் தன்னோடு இருக்கிறார், தன்னோடு உடன் வருகிறார், உணவளிக்கிறார், நிழல் கொடுக்கிறார், ஒளி கொடுக்கிறார், நீர் கொடுக்கிறார் என்று சொல்லக்கூடியதை நம்பினார், கடந்தார், சென்றார், கண்டுகொண்டார். புதிய நாடு அவர்களுக்கு கிடைத்தது. எனவே கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் என்று சொல்வது போன்று கண்ணால் கண்டுதான் நம்ப வேண்டும் என்பது அவசியமல்ல. அவசியமல்ல. பல ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பின்பற்றிக் கொண்டிருந்த பெண்மணியிடத்திலே ஆண்டவர் கேட்டது, நம்புகிறாயா? உன்னுடைய நம்பிக்கை பெரிது, உன்னுடைய விசுவாசம் பெரிது. நீ என்னை தொட்டது அல்ல, என்னுடைய உடையிலே தொட்டது அல்ல பெரிய காரியம். ஆனால் அதை விட பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் நீ என்னை நம்பியது, விசுவசித்தது. அதுபோன்று குணமளிக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஆண்டவர் என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா என்று கேட்கின்ற. பல ஆண்டுகளாக அந்த புதுமை செய்கின்ற குளத்தின் கரையிலே படுத்து கிடந்தவனுக்கு, முடக்குவாதத்திலே படுத்து கிடந்தவனுக்கு உதவி செய்வதற்காக இந்த சமூகத்தில் யாரும் இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறாயா என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் அவன் சொல்லுகின்றான், நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நலமடைய வேண்டும் என்று சொல்லுகின்றான். கண் காண முடியாதவர்கள் இருந்தவர்களுக்கு கண் காண வழி செய்கின்றார். அதுபோன்று சமாரிய பெண்ணுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்தார்கள். அவள் வாழ்க்கை என்று சொன்னால் சமைப்பது, சாப்பிடுவது, தண்ணீர் கொள்வது, இதுதான் என்று அவர்கள் நினைத்தார். ஆனால் ஆவியிலும் உண்மையிலும் உன்னை வழிநடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அதை கண்டு கொள்ளு. அதற்கான ஞானம், ஞான கண், உள்ளார்ந்த கண், ஒளி கண்கள், ஆன்மீக கண்கள் அவர்களுக்கு திறக்கப்படுகிறார். இதைத்தான் அன்புக்குரியவர்களை இன்று உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடிவிட்டு இருந்த சீடர்கள் பயத்திலே இருந்திருக்கலாம், அதிர்ச்சியிலே இருந்திருக்கலாம், என்ன நடக்குமோ என்ற ஏக்கத்திலே இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய உள்ளத்திலே இருந்தது அணையாத நம்பிக்கை, விசுவாசம் என்று சொல்லக்கூடியது. அதுபோன்று இந்த சீடர்கள் காட்சி கொடுக்கின்ற பொழுது நம்பிக்கை அற்றவனாக இராதே, நம்பிக்கை அற்றவனாக இராதே, நம்பிக்கை கொள். காணாமல் நம்புவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். விவிலியத்திலே பேறு பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில பல்வேறு காரியங்களிலே ஈடுபட்டு நீதியையும் அன்பையும் ஒற்றுமையும் அமைதியும் நிலைநாட்டக்கூடியவர்கள் இவர்கள். மனிதர்களுடைய கண்களுக்கு காணாமல் இருப்பார்கள், ஆனால் கண்ணால் காணாத கடவுளை நம்பிக்கொண்டு அவருடைய மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்ந்து காட்டுவதற்காக முயற்சி எடுக்கக்கூடியவர்கள். எனவேதான் எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் என்று தொடக்கத்திலேயே சொல்லுகின்றார். எனவே பேறு பெற்றவர்கள் என்ற வரிசையில காணாமல் நம்புகின்றவர்களும் பேறு பெற்றவர்கள் என்ற எண்ணத்தை நாம் இன்று பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, உடன்பிறப்புகளில உயிர் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும். உடன்பிறப்பு இல்லாதவர்களிடத்திலும் காண வேண்டும். உலகத்திலே இன்று அமைதி நிலவ வேண்டும், அமைதி நிலவ வேண்டும். சகோதரர்கள் சகோதரிகள் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ராயேல் மக்கள் எல்லோருமே ஆபிரகாமின் வழிமரபில் வந்தவர்கள், அவருடைய இனத்திலே வந்தவர்கள் என்று நாம் படிக்கின்றோம். எனவே இன்று உலகத்திலே அமைதி வேண்டும், செழிப்பு வர வேண்டும், உண்மையான வளர்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால் கண்ணால் காணாமல் கரை கிடந்து கடலுக்கு அந்த கரையில் இருக்கின்றவர்களை அன்பு செய்கின்ற ஒரு கண் இருக்க வேண்டும், பார்வை இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். எனவேதான் கடல் கடந்து உதவிகளை செய்வதற்காக மக்கள் செல்லுகிறார்கள், மலைகளை கடந்து செல்லுகிறார்கள், பாலை நிலங்களை கடந்து செல்லுகிறார்கள், வாழ்வுடைய பல்வேறு வசதிகளை எல்லாம் இழந்து செல்லுகிறார்கள். இறைவனுடைய வார்த்தையை, இயேசுடைய வார்த்தையை நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வந்த தோமையார் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார், துன்பப்பட்டிருப்பார், இன்னல் பட்டிருப்பார். சிந்தித்து பாருங்கள். நாமும் அதுபோன்று காணாமல் விசுவசிக்க வேண்டிய ஆற்றலை ஆண்டவரிடத்திலே வென்றாடும். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, மரியாவிஷன் நேயர்களுக்காக நாங்கள் சிறப்பாக இந்த நாட்களிலே ஜபிக்கின்றோம். எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் புடமிட்டு எங்களுடைய ஆன்மாவிற்கு ஒளி தந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் உண்மை பார்த்து ஜபிக்கின்றோம். காணாமலே விசுவசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு இன்று வலியுறுத்துகின்றீர். இந்த செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தோமாவை போல இருக்காமல் காணாமல் விசுவசிக்க வேண்டிய ஆழமான வைரம் பாய்ந்த உறுதியான நிலையான நம்பிக்கை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமாய் உயிர் தாண்டவரை உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.